இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 14. லெசனோட பேர் கான் பான் கி பதல்தி தஸ்வீர், அதாவது உணவு வகைகளின் மாறுபடும் காட்சி. முன்னெல்லாம் நமக்கு தெரியாத பாவ் பாஜி, பானிபூரி, ஃப்ரைட் ரைஸ், பிரெட் சாண்ட்விச், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரியான உணவு வகையெல்லாம் இப்போ சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது. அதற்கு காரணமே வளர்ந்து வரும் நாகரிகம்தான். இந்த நாகரிகத்தினால நன்மைகள் மட்டும் இல்லை, தீமைகளும் இருக்குன்னு நம்முடைய ரைட்டர் பிரயாக் சுக்குல்ஜி எப்படி சொல்லியிருக்காருன்னு லெசனில் பார்க்கலாம் வாங்க. पिछले 10-15 वर्षों में हमारे खान पान की संस्कृति में एक बड़ा बदलाव आया है. इडली, डोसा, वड़ा, सांभर, रसम अब केवल दक्षिण भारत तक सीमित नहीं है. ये उत्तर भारत के भी हर शहर में उपलब्ध है और अब तो उत्तर भारत की ढाबा संस्कृति लगभग पूरे देश में फैल चुकी है. अब आप कहीं भी हो, उत्तर भारतीय रोटी दाल साग आपको मिल ही जाएगी. கடந்த 10-15 வருடங்களாக நம்முடைய உணவு வகைகளின் சன்ஸ்கிருதி, அதாவது கலாச்சாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இட்லி, தோசை, வடை, சாம்பார், ரசம் போன்ற சவுத் இண்டியன் உணவு வகைகள் இப்போ தக்ஷின் பாரத், அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும் சீமித் நஹி ஹே, அதாவது வரையறை செய்யப்படவில்லை, லிமிட்டடாக கிடையாது. இந்த சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில், உத்தர் பாரத்தில் ஹர் ஷஹர், ஒவ்வொரு சிட்டிலையும் நம்மளுக்கு உப்லப்த் ஹே அப்படின்னா அவைலபிளாக இருக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அதே மாதிரி உத்தர் பாரத், அதாவது நார்த் இந்தியானுடைய டாபா சன்ஸ்கிருதி, அதாவது டாபா அந்த மாதிரி இருக்கிற அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த உணவு பழக்கவங்கள் லக்பக், அதாவது ஆல்மோஸ்ட் தேசத்தினுடைய எல்லா இடத்துலையும் ஃபைல் சுக்கி ஹே, ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாம் தேசத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உத்தர் பாரதிய ரோட்டி தால் சாக், அதாவது நார்த் இந்தியன் டிஷ்ஷான ரோட்டி தால் சாக் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். फास्ट फूड तुरंत भोजन का चलन भी बड़े शहरों में खूब बढ़ा है. इस फास्ट फूड में बर्गर, नूडल्स जैसी कई चीज़ें शामिल है. एक ज़माने में कुछ ही लोगों तक सीमित चाइनीज़ नूडल्स अब संभवतः किसी के लिए अजनबी नहीं रहे. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரந்து போஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரைவாக செய்கிற உணவு வகைகள் இப்பொழுது நடைமுறையில், அதாவது ட்ரெண்ட், சலன், அந்த நடைமுறையில் ஷெஹரம், அதாவது பெரிய சிட்டியில் ரொம்பவும் அதிகமாகிக்கொண்டே இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பர்கர், நூடுல்ஸ் இந்த மாதிரி உணவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஷாமில் ஹே அப்படின்னா இன்க்ளூடட்னு அர்த்தம். ஒரு காலத்தில் கொஞ்சம் பேருக்கு மட்டுமே சீமித், அதாவது லிமிட்டடாக இருந்த இந்த சைனீஸ் நூடுல்ஸ் ஆனது இப்போ சம்பவத்தக, அதாவது அநேகமாக ப்ராபபிளி எல்லாருக்குமே தெரிந்திருக்கு. அதாவது யாருக்குமே இது ஒரு தெரியாத விஷயம், ஸ்ட்ரேஞ்ச் ஆனது கிடையாது. அஜ்னபி நஹி ரஹே. 2 मिनट नूडल्स के पैकेट बंद रूप से तो कम से कम बच्चे बूढ़े सभी परिचित हो चुके हैं. इसी तरह नमकीन के कई स्थानीय प्रकार अभी तक भले मौजूद हो, लेकिन आलू चिप्स के कई व्यापित रूप तेज़ी से घर में अपनी जगह बनाते जा रहे हैं. 2 मिनट நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கு இல்லையா, அதாவது மேகி, ஹெப்பி நூடுல்ஸ், இந்த மாதிரி நூடுல்ஸ் பேக்கெட் இப்போல்லாம் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு கூட, அதாவது கம்சே கம் குழந்தைகள் முதல் பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவும் பரிச்சித் ஹோ சுக்கே ஹே அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரசித்தப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு விஷயமாக அது இருக்குது. அதே மாதிரி தான் நம்கீன் அப்படின்னா ஸ்நாக்ஸ், அதாவது ஒரு இடத்துல ஸ்தானிய பிரகாரம் அப்படின்னா லோக்கல் பீப்புள் செய்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஆனது அபி தக் பலே மௌஜூத் ஹோ, ஸோ எல்லா இடத்துலையும் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகி இருந்தாலும் கூட, எக்ஸிஸ்ட் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையும் அந்த லோக்கல் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் கூட, ஆலு சிப்ஸ், அதாவது இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஞ்ஞாபித், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமாக, விஞ்ஞாபித்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலு சிப்ஸில் தான் இருக்கும். அதன் மூலமாக கர் மே அப்படி, அதாவது ஒவ்வொரு வீடுகளிலும் அதோடைய நீங்கா இடத்தை அது பெற்றிருக்கு. எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஆலு சிப்ஸ் எல்லா வீடுகளிலும் அதோட நீங்கா இடத்தை பெற்றிருக்கு. गुजराती ठोकला गाठियाँ भी अब देश के कई हिस्सों में स्वाद लेकर खाए जाते हैं और बंगाली मिठाइयों के केवल रसभरी चर्चा ही नहीं होती, वे कई शहरों में
पहले की तुलना में अधिक उपलब्ध है, यानी स्थानीय व्यंजनों के साथ ही अब अन्य प्रदेशों की व्यंजन पकवाने भी प्रायः हर क्षेत्र में मिलते हैं और मध्यम वर्गीय जीवन में भोजन विविधता अपनी जगह बना चुकी है. குஜராத்தினுடைய உணவு வகையான டோக்லா காட்டியா இப்போ தேசத்தினுடைய எல்லா பாகத்துலேயும் ரொம்ப ருசித்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பங்காளி மிட்டாயியா, பெங்கால் ஸ்வீட்ஸினுடைய அந்த ரஸ்பெரி வந்து இப்போ சர்ச்சா வெறும் டிஸ்கஷனில் மட்டும் இல்லை, கஹி ஷெஹரோமே அதாவது நிறைய சிட்டியில் பெஹலேக்கி துல்னா அப்படின்னா தேன் பிஃபோர் அதாவது கம்பேரிட்டிவ்லி முன்னை விட இப்போவும் ரொம்ப அதிகமாக உப்லப்த் அதாவது அவைலபிளாக இருக்குது. ஆனி தட் இஸ் ஸ்தானிய வெஞ்சனம் அதாவது லோக்கல் குசைன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லோக்கல் ஃபுட்டு கூடவும் சேர்த்து அந்நிய பிரதோஷம்க்கு வியஞ்சன் பக்குவான் அதர் ஸ்டேட்ஸினுடைய ஃபுட் வெரைட்டியும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிராய யூஸ்வலாகவே எல்லா ரீஜன்லேயுமே கிடைக்கிது. அவர் அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியம வர்க்கிய அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுடைய லைஃப்பில் போஜன் விவிதா அதாவது டிஃப்ரெண்ட் ஃபுட் வெரைட்டிஸ் வந்து ஒரு நீங்கா இடத்த வந்து பெற்றிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிச் பர்சனாக இருக்கவங்க மட்டும்தான் ஒரு இடம் விட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ஃபுட் வெரைட்டி அதோடைய விஷயங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இப்போ இருக்க கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா உணவு வகையை பற்றியும் தெரியுது. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபுட் வெரைட்டிஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவும் சந்தோஷமாகவும் எடுத்துக்கிறாங்க. कुछ चीज़ें और भी हुई है, मसलन अंग्रेज़ी राज तक जो ब्रेड केवल साहिबी ठिकानों तक सीमित थी वह कस्मों तक पहुंच चुकी है और नाश्ते के रूप में लाखों करोड़ों भारतीय घरों में सेंगी तली जा रही है. இன்னும் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் இருக்குது. மஸ்லன் அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணத்துக்கு அங்கிரேசி ராஜ் தக் இங்கிலீஷ் பீப்புளினுடைய அந்த பிரெட் உணவு வகையானது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சாஹிபிய டிக்கானோ அதாவது பிரிட்டிஷ் ராஜ் வரைக்கும் தான் அது இருந்துச்சு. அது வரைக்கும் தான் சீமித்தி அதாவது அது வரைக்கும் தான் லிமிட்டடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கஸ்மோன் தக் அப்படின்னா நகரம் எல்லா நகரத்துலேயும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ரூபத்தில் நாஷ்தேக்க ரூபம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற ரூபத்தில் லாக்கோம் கரோடம் அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளில் இந்த ब्रेड தான் வந்து टोस्ट பண்ணி சாப்பிட்றாங்க. खान पान की इस बदली हुई संस्कृति से सबसे अधिक प्रभावित नई पीढ़ी हुई है जो पहले के स्थानीय व्यंजनों के बारे में बहुत कम जानती है पर कई नए व्यंजनों के बारे में बहुत कुछ जानती है. வகையினுடைய இந்த மாறும் கலாச்சாரத்தினால் அதாவது பத்லி ஹுயி சன்ஸ்கிருதி இந்த மாற்றமடைந்த இந்த கலாச்சாரத்தினால ரொம்பவும் அதிகமாக பிரபாவித் அதாவது பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நயி பீடினா ஒரு புதிய நம்ம இருக்கல புதிய ஜென்ரேஷன் தான் ரொம்பவும் அதிகமாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜோ பெஹலே கே ஸ்தானிய அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தானிய व्यंजनों के बारे में बहुत कम जानती है. ஸோ ஒரு பிளேஸுக்கும் அந்த பிளேஸுக்கு சிறப்புக்குரிய ஒரு ஃபுட் டிஷ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நியூ ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸினுடைய புகழ்பெற்ற அந்த டிஷ் வந்து அவங்களுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் புதிய டிஷ்ஷஸ் வந்து நிறையா தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பிளேஸுக்கான டிஷ்ஷஸ் தான் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஆனால் இந்த நியூ ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவங்க பிளேஸினுடைய சிறப்புமிக்க அந்த டிஷ் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அதே மாதிரி வெளியூர் உணவுகள் வந்து நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. स्थानीय व्यंजन भी तो अब घटकर कुछ ही चीज़ों तक सीमित रह गए हैं. बम्बई की पाव भाजी और दिल्ली के छोले कुलचों की दुनिया पहले की तुलना में बड़ी ज़रूरी है पर अन्य स्थानीय व्यंजनों की दुनिया में छोटी हुई है. जानकार ये भी बताते हैं कि मदुरा के पेड़ों और आगरा के पेठे नमकीन में अब वह बात कहाँ रही, यानी जो चीज़ें बची भी हुई है उनकी गुणवत्ता में फर्क पड़ा है. ஸ்தானிய வஞ்சன் அதாவது வந்து உள்ளூர் உணவு வகைகள் இப்போல்லாம் எப்படின்னா கட்னா ரொம்பவும் குறைந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பொருள்கள் தான் இப்போ எவ்வளவோ உணவு வகைகள் வந்து உள்ளூர் வந்து பிரசித்தி பெற்றிருந்தாலும் ரொம்பவும் கொஞ்சமான உணவு வகைகளோட சீமித் ரக கையே அதாவது உணவு வகைகளோடு நிறுத்தப்பட்டு இருக்குது. பம்பாயினுடைய பாவ் பாஜி, தில்லியினுடைய சோலே குல்ச்சே தேசத்தினுடைய பெஹலேக்கி துல்னா அதாவது கம்பேரிட்டிவ்லி ரொம்பவும் நிறைய இருந்தாலும் அந்த பம்பாய் தில்லியினுடைய அந்நிய ஸ்தானிய வெஞ்சனம் அதாவது அந்த இடத்துலையே மற்ற உணவு வகைகள் இருக்கும் இல்லையா அது வந்து ரொம்பவும் குறைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான்கார் அப்படின்னா தெரிந்தவர்கள் இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரா கே பேடோं
மதுராவினுடைய பேடோ அப்படின்றதும் ஆக்ராவினுடைய பேடே நம்கீன் அப்படின்ற ஸ்நாக்ஸும் இப்போ எங்கே இருக்குது? அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இல்லை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிச்சம் மீதி இருக்கிற அந்த யானி ஜோ சீஸே பச்சி பி ஹுயி ஹை, கொஞ்சம் நஞ்சம் அந்த ஸ்நாக்ஸும் வந்து பழைய அந்த ஒரு டேஸ்ட் வந்து இல்லை, நிறைய டேஸ்ட்டும் மாறுபட்டு இருக்குது. குண்வத்தா அப்படின்னா அதோட குவாலிட்டிலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. என்ன தான் பழைய உள்ளூர் உணவு வகைகள் செய்தாலும் அதோட குவாலிட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. फिर मौसम और ऋतुओं के अनुसार फलों खाद्यान्नों से जो व्यंजन और पकवान बना करते थे, उन्हें बनाने की फुर्सत भी अब कितने लोगों को रह गई है। अब गृहिणियों या कामकाजी महिलाओं के लिए खरबूज के बीज सुखाना, छिलना और फिर उनसे व्यंजन तैयार करना सचमुच असाध्य है. அது மட்டும் இல்லாமல் மௌசம் அவர் ருத்துவம் அப்படின்னா சீசன், மௌசம்னா கிளைமேட் சீசனுக்கு பொறுத்த மாதிரி, அதாவது சில கிளைமேட்டுக்கு வந்து சில பழங்கள் பொருட்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஃபலம் பழங்கள், ஆத்தியானோ ஃபுட் கிரெயின்ஸ் அதாவது உணவுப் பொருட்கள், பழங்கள் உணவுப் பொருட்கள் வந்து சில கிளைமேட்டுக்கு கிடைக்கும். அந்த கிளைமேட்டுக்கு கிடைக்கிற அந்த பொருட்களை வைத்து சில உணவு வகைகள் செய்வாங்க. பக்வான் பனா கர்த்தே, சில உணவு வகைகள் செய்வாங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு இப்போ யாருக்குமே ஃபுர்சத் அதாவது லெஷர் டைம் கிடைக்கிறது கிடையாது. இப்போல்லாம் கிருஹிணியோன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, அதுவும் இல்லாமல் வேலைக்கு போகிற அந்த விமன் இருக்காங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, கர்பூச் அப்படின்னா அது அந்த மெலன் ஃப்ரூட்ஸில் இருக்கிற பீச் அந்த சீடை எடுத்து அதை ட்ரை பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் அது கூட ஃபுட் வெரைட்டி தயார் பண்ணுறதுலாம் எல்லாருக்குமே ரொம்பவும் ஒரு கஷ்டமான ஒரு செயலாக ஆயிடுச்சு. சாத்திய ஹே அப்படி, அது இம்பாசிபிளான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. யாருக்குமே அவ்வளோ பொறுமையும் இல்லை, அவ்வளோ செய்யறதுக்கான நேரமும் எந்த ஒரு விமென்க்கும் இல்லை. எதிர அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் யாருக்குமே அவ்வளோ லெஷர் டைம் கிடைக்கிறது இல்லை. यानी हम पाते हैं कि एक ओर तो स्थानीय व्यंजनों में कमी आई है, दूसरी ओर वे ही देसी विदेशी व्यंजन अपनाए जा रहे हैं जिन्हें बनाने पकाने में सुविधा हो. யானி அதாவது நம்ம இதனால் என்ன தெரிந்திருக்கிறோம், என்ன நம்ம கண்டறிந்திருக்கிறோம், பார்த்தேக என்ன கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் உள்ளூர் உணவுகள் ரொம்ப கம்மியாகி கொண்டே இருக்குது, ரொம்ப குறைந்து கொண்டே இருக்குது. தூசரி ஓர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேசி விதேசி அதாவது மற்ற ஊர்களினுடைய உணவு வகைகளை நம்ம வந்து அப்னாயே ஜாரேஹே அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கிறோம், அதையே நம்ம ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். எந்த மாதிரி உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானே பக்கானேமே சுவிதே, எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். जटिल प्रक्रियाओं वाली चीज़ें तो कभी कभार व्यंजन पुस्तिकाओं के आधार पर तैयार की जाती है. अब शहरी जीवन में जो भागम भाग है उसे देखते हुए वह स्थिति स्वाभाविक लगती है. फिर कमरतोड़ महंगाई ने भी लोगों को कई चीज़ों को धीरे धीरे वंचित किया है. ஜட்டில் பிரக்ரியாவும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய உணவு வகைகள் இருக்குல்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியஞ்சன் புஸ்திகாவும் அதாவது புக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, சமையல் குறிப்புகள் அப்படின்னு புக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதன் மூலமாகவும் செஞ்சுக்கிறாங்க. சிட்டி லைஃபோட ஒரு பார்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே ஸ்வபாவிக் லக்தி அப்படின்னா ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயந்தான். அதாவது வெளி ஊர்களுடைய உணவுகளை நம்ம அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, புக்ஸ் மூலமாக கூட அதை செஞ்சுக்கிறாங்க. கமர்தோட் மஹங்காயி அப்படின்னா, கமர்தோட் அப்படின்னா மணி, மஹங்காயி அப்படின்னா இன்ஃப்ளேஷன், அதாவது விலை வந்து உயர்ந்து ஒரு பொருளுடைய விலை மதிப்பு வந்து உயர்ந்துக்கிட்டே போகுது. அது இல்லாமல் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, கண்டிப்பாக அதோடய விலையும் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா. அது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய சமையல் பொருட்களை நம்மளை செய்ய விடாமையே பண்ணிடுது இல்லையா. இப்போ சில பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விலையாக இருக்கும், ஸோ அதை போட்டு இந்த விஷயத்தை நம்ம செய்யணுமா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக ஸ்விட்ச் ஓவர் டு அதர் திங்ஸ். அந்த லைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த விலை உயர்வுனால என்ன ஆகுது அப்படின்னா கை चीज़ों से धीरे धीरे वंचित किया है. ஸோ சில பொருட்களை நம்மளால் செய்ய முடியாமல் டிப்ரைவ் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. जिन व्यंजनों में बिना मेवों के स्वाद नहीं आता उन्हें बनाने पकाने के बारे में भला कौन 4 बार नहीं सोचेगा. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது மேவோனா ட்ரை ஃப்ரூட்ஸ். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை செய்யறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படுது. அந்த பொருட்கள் கண்டிப்பாக விலை உயர்ந்த பொருட்களாக தான் இருக்கும். ஜின் व्यंजनों में बिना मेवों के स्वाद नहीं आता, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான டேஸ்ட் வந்து அந்த பொருட்கள் போடாமல் வராது. அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை உயர்வாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க,
கண்டிப்பாக அதை செய்யக்கூடிய மக்கள் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுவாங்க. कौन 4 बार नहीं सोचेगा, யார் யோசிக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்கிறாரு. खान पान की जो एक मिश्रित संस्कृति बनी है, इसके अपने सकारात्मक पक्ष भी है. गृहिणियों और कामकाजी महिलाओं को अब जल्दी तैयार हो जाने वाले विविध व्यंजनों की विधियाँ उपलब्ध हैं. नई पीढ़ी को देश विदेश के व्यंजनों को जानने का सुयोग मिला है, भले ही किन्हीं कारणों से और किन्हीं खास रूपों में, क्योंकि यह भी एक सच्चाई है कि ये विविध व्यंजन इन्हें निखालिस रूप में उपलब्ध नहीं है. கான் பான்கி அதாவது ஃபுட் வெரைட்டிஸினுடைய இந்த மிக்சட் கல்ச்சர் இருக்குது இல்லையா, அதாவது எல்லா வகையான உணவுகளும் நம்ம எடுத்துக்கிறோம். எது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ, எது நம்மளுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதோடைய சகாராத்மக் பக்ஷ அப்படின்னா பாசிட்டிவ் சைடு, அதாவது அஃபர்மேட்டிவ் சைடு, நல்ல பக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ நேரம் வந்து ரைட்டர்ஜி இதோடைய நெகட்டிவ் சைடை சொல்லிகிட்டு இருந்தார். அதாவது விலை அதிகரிப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு வீட்டில் இருக்கிற விமென்க்கு டைம் இல்லாத காரணத்தினால இந்த காய வைக்கிறது, ரொம்ப நேரம் வந்து அது செய்கிறது, அந்த மாதிரி டைம் பத்தாது, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதோட பாசிட்டிவ் சைட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிற விமனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஜல்தி தயார் ஹோனே வாலி, அதாவது சீக்கிரமே ரெடி பண்ணக்கூடிய வித் வியஞ்சனம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸோடைய விதியா அப்படின்னா மெத்தட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸோட மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது, அவைலபிளாக இப்போ நம்மளுக்கு இருக்குது. அதாவது சீக்கிரமாக செய்யக்கூடிய உணவு வகைகள் வந்து நம்மளுக்கு தெரியுது. அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நயி பீடி, அதாவது நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து வெளிநாட்டு உணவு வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான சுயோகம் அப்படின்னா ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா, அதனால ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பலேஹி அப்படின்னா ஈவன் தோ, ஸோ எந்த ஒரு ரூபத்தினாலும், அதாவது ஒரு ஸ்பெஷல் ரூபமாக இருக்கலாம், அதாவது ஈஸி ஃபெசிலிட்டி பண்ணுற மாதிரியும் இருக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கலாம். எந்த காரணத்தினாலும் நம்மளுக்கு வந்து வெளியூர் உணவுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அதில் ஒரு உண்மையும் இருக்குது. அந்த உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் சச்சாயி ஹே. அந்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவு வகைகள் எல்லாமே நிக்காலிஸ் ரூபமே உப்லப்த் நஹி ஹே அப்படின்னா அதோட பியோர் ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்றது தான் உண்மை. என்ன தான் பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் அந்த வெளியூர் உணவுகளை கூட நம்ம வந்து பியோர் ஃபார்மாக தெரிஞ்சுக்கல அப்படின்ற உண்மையும் இங்கே அவர் வெளிப்படுத்துகிறாரு. आज़ादी के बाद उद्योग धंधों, नौकरियों, तबादलों का जो एक नया विस्तार हुआ है, उसके कारण भी खान पान की चीज़ें किसी एक प्रदेश से दूसरे प्रदेश में पहुंची हैं. बड़े शहरों के मध्यम वर्गीय स्कूलों में जब दोपहर के टिफ़िन के वक्त बच्चों के टिफ़िन डिब्बे खुलते हैं तो उनसे विभिन्न प्रदेशों के व्यंजनों की एक खुशबू उड़ती है. சுதந்திரத்துக்கு பிறகு உத்தியோகத்துக்காகவோ, தந்தம் பிஸ்னஸ்க்காகவோ, நௌக்கரியும் ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காகவும், தபால்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ஒரு பிளேஸ் விட்டு ஒரு பிளேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. இந்த காரணங்கள்னால மக்களுக்குள்ளே என்ன ஆயிருக்குன்னா ஒரு விஸ்தார் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன், நம்மளுடைய ஒரு பிளேஸ்க்கும் ஒரு நாட்டுக்கும் இருக்கிற அந்த உறவானது ரொம்ப நீடித்து இருக்குது. விஸ்தார் ஹுவா ஹே. இந்த ஒரு காரணத்தினால கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பான் கே சீசம், இந்த உணவு வகைகளும் ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கான நிறைய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு ஃபேமிலி வருதுன்னா அந்த குழந்தையோட டிஃபன் பாக்ஸில் மத்தியான டைமில் என்ன இருக்கும், அதாவது அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் படே ஷெஹரோமே மத்தியம வர்க்க ஸ்கூலும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஸ்கூலு. அங்கே அந்த ஆஃப்டர்நூன் டிஃபன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணும்போது விபின்ன பிரதேசம், அதாவது வேரியஸ் டெரிட்டரிஸ், நிறைய பிளேஸினுடைய அந்த ஒரு உணவு வகைகளினுடைய குஷ்பு, அந்த ஒரு வாசனை வந்து அந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் ஒரு வகையான பாசிட்டிவ் சைடு இல்லையா. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு தேசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே இருக்குது. हम खान पान से भी एक दूसरे को जानते हैं. इस दृष्टि से देखें तो खान पान की नई संस्कृति में हमें राष्ट्रीय एकता के लिए नए बीज भी मिल सकते हैं. बीज भली भांति तभी अंकुरित होंगे जब हम खान पान से जुटी हुई दूसरी चीज़ों की ओर भी ध्यान देंगे. मसलन हम उस भोली भाषा भूषा आदि को भी किसी न किसी रूप में ज़्यादा जानेंगे जो किसी खान पान विशेष से जुटी हुई है. இந்த உணவு வகைகளின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறோம். ஏக் தூசரே கோ ஜான்தே ஹை.
இந்த உணவு வகைகள் மூலமாக, அதாவது வெளியூர் உணவுகள், நம்ம இந்த வகைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு ராஷ்ட்ரிய ஏக்தா கேலியே, ராஷ்ட்ரிய ஏக்தா அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு தேசிய ஒருமைப்பாடு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. ஏக்தானா யுனிட்டி கிடைக்கிது, தேசிய ஒருமைப்பாடுக்கான ஒரு புதிய விதை முளைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பீச் அப்படின்னா விதை, ஒரு புதிய விதையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விதையானது பலிபாந்தி அப்படின்னா தரோவா அங்குரித் ஹோங்கே அப்படின்னா ஸ்ப்ரவுட் ஆகும்போது, அதாவது அது வேர் விட்டு வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்துவோம். கான்பான் சி ஜுட்டி ஹுய், அதாவது இந்த உணவு வகைகள் மூலமாக கனெக்ட் ஆன நம்ம மற்ற விஷயத்துலையும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வழியை அது வகுக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய லாங்குவேஜில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மற்ற ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஸோ இதிலெல்லாம் நம்மளோட கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. सो किसी ना किसी रूप में ज़्यादा जानेंगे जो किसी खान पान विषय से जुटी हुई है। इसी के साथ ध्यान देने की बात यह है कि स्थानीय व्यंजनों का पुनरुद्धार भी ज़रूरी है, जिन्हें अब एथनिक कहकर पुकारने का चलन बढ़ा है। ऐसे स्थानीय व्यंजन केवल 5 सितारा होटलों के प्रचारार्थ नहीं छोड़ दिए जाने चाहिए। 5 सितारा होटलों में वे कभी कभार मिलते रहे, पर घरों बाज़ारों से गायब हो जाए तो यह एक दुर्भाग्य ही होगा। ஸோ இவ்வளோ நேரம் நம்ம அதோட பாசிட்டிவ் சைட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன தியான் தேனே அப்படின்னா இப்போ நம்ம என்ன கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த உள்ளூர் உணவுகளினுடைய புனருத்தார் அப்படின்னா ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு, ரீபர்த் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு இல்லையா, அதை நம்ம திரும்பவும் கொண்டு வரணும். இந்த ஜெனரேஷன் ஆகிய நீங்கள் இதை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன இப்போ பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்னிக் கஹுக்கர் புகார்னே கா சலன் படாக. ஸோ நம்மளுடைய பழைய உணவு வகைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, எத்னிக், அதாவது அது ஒரு ட்ரெடிஷன், எங்களுக்கு தெரியாது, இது பழைய வகையான உணவு தெரியாது அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராக்டிஸ் இப்போ இருக்குது, சலன் படாக. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி உள்ளூர் உணவுகள் சித்தாரா ஹோட்டல், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் ஒரு பப்ளிசிட்டிக்காக எங்ககிட்ட ட்ரெடிஷ்னல் உணவு இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக, அதாவது பிரச்சாரத் அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டிக்காக அவங்க மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு உணவு வகைகள் நம்மளுடைய உள்ளூர் உணவு வகைகள் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் கிடைக்கிற உணவு வகைகளாக நம்மளுடைய உணவு வகைகள் இருக்கக்கூடாது. பர் கரோம் பாசாரோம் சே காயப், இப்போ வீட்லேயும் பாசார்லேயும் அது கிடைக்கிறது இல்லை, வெறும் ஒரு பப்ளிசிட்டிக்காக 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டுமே கிடைக்கிறது. இது ஒரு துர்பாகிய ஹி ஹோகா, இது ஒரு துர்பாகியமான ஒரு விஷயந்தான், ஒரு துயரமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு நம்ம ரைட்டர் சொல்கிறாரு. अच्छी तरह बनाई पकाई गई पूड़ियाँ, कचौड़ियाँ, जलेबियाँ भी अब बाज़ारों से गायब हो रही है। मौसमी सब्जियों से भरे हुए समोसे भी अब कहाँ मिलते हैं। उत्तर भारत में उपलब्ध व्यंजनों की भी दुर्गति हो रही है. ஸோ நல்ல குவாலிட்டியாக செய்யக்கூடிய பனாயி பக்காயிகை, நல்ல ஒரு குவாலிட்டியோடு செய்யக்கூடிய பூடியா, கச்சோடியா, ஜலேபியா இப்போ எங்கே கிடைக்கிது, பாசாரில் இப்போல்லாம் காயப் ஹோ ரஹிஹனா, இப்போ மிஸ்ஸிங்காக இருக்குது, இப்போ அதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. மௌசமி, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு பொறுத்த மாதிரி வெஜிடபிள்ஸை சேர்த்து செய்கிற சமோசாவும் இப்போல்லாம் எங்கே கிடைக்கிது, உத்தர் பாரத்தில், அதாவது நார்த் இந்தியாவில் அவைலபிளாக இருந்த இந்த உணவு வகைகளுக்கு இது ஒரு மிசரியான ஒரு விஷயம், ஒரு துயரமான ஒரு விஷயம், துர்கதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. अजरज नहीं कि पहले उत्तर भारत में जो चीज़ें गली मोहल्लों की दुकानों में आम हुआ करती थी उन्हें अब खास दुकानों में तलाशा जाता है। यह भी एक कटवा सच है कि कई स्थानीय व्यंजनों को हमने तथाकथित आधुनिकता के चलते छोड़ दिया है और पश्चिम की नकल में बहुत सी ऐसी चीज़ें अपना ली है जो स्वाद, स्वास्थ्य और सरसता के मामले में हमारा बहुत अनुकूल नहीं है. இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது முன்னெல்லாம் நார்த் இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக கலி மொஹலோ அப்படின்னா ஸ்ட்ரீட்லேயும் நெய்பர்ஹுட் அக்கம் பக்கத்தில் இருக்க கடைகளிலும் கிடைக்கிற சாதாரணமான ஆம் ஹுவா கத்தித்தி, சாதாரணமான உணவு வகைகள் இப்போதெல்லாம் காஸ் துக்கானம், அதாவது ஸ்பெஷலாக இருக்கிற கடைகளில் மட்டும்தான் கிடைக்கிது, அங்கே மட்டும்தான் தலாஷா ஜாத்தாக, அங்கே மட்டும்தான் அது தேடப்படுது அப்படின்றது ஒரு அஜ்ரஜ் நஹிக்கி, அதாவது ஒரு சர்ப்ரைஸான விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஒரு கட்டவா சச், ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதுள்ள ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்தானிய வஞ்சனம், அதாவது நிறைய உள்ளூர் உணவு வகைகளை ஆதுனிக்தா, அதாவது மாடர்னிட்டி அப்படின்ற பேரில் ததாகதித் அப்படின்னா கூப்பிடப்படுறது, மாடர்னிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளூர் உணவு வகைகளை அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி பஷ்சிம், அதாவது வெஸ்டர்ன்
வெஸ்டர்னை வந்து காப்பி பண்ணுறது நக்கல். வெஸ்டர்னை வந்து நம்ம எப்படி காப்பி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவு வகைகளை ஃபாலோ பண்ணுறதுல நம்ம அவங்கள காப்பி பண்ணுறதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலையும் நம்மளோட உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்வாஸ்தியா, அதாவது ஸ்வாத் அப்படின்னா அதுக்கு டேஸ்ட்டு, ஸ்வாஸ்திய அப்படின்னா ஹெல்த்து, அவர் சரஸ்தா அதாவது நீடிப்பு தன்மை, இந்த மாதிரி விஷயங்களில் மாம்லா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் அது நம்மளுக்கு அனுகூல் நஹீக, ரொம்ப ஃபேவரபுளான ஃபுட்டு இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாடர்னிட்டியை ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுடைய உள்ளூர் வகைகளில் என்ன தான் ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம அதை மாடர்னிட்டி அப்படின்ற பேரில் எடுத்துக்கிறது கிடையாது. हो यह भी रहा है कि खान पान की मिश्रित संस्कृति में हम कई बार चीज़ों का असली और अलग स्वाद नहीं ले पा रहे। अक्सर प्रीति भोजों और पार्टियों में एक साथ ढेरों चीज़ें रख दी जाती है और उनका स्वाद घटमट होता रहता है. எது எப்படி இருந்தாலும் இந்த ஃபுட் வெரைட்டியோட மிக்சட் கல்ச்சரில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு உணவுப் பொருளுடைய உண்மையான, அதாவது அசலி அவர் அலக், உண்மையான அதோட தனித்துவமான டேஸ்ட்டு நம்மளுக்கு தெரியறதே கிடையாது. சார் ஆஃபன், அதாவது அடிக்கடி பிரீத்தி போஜம் அப்படின்னா விருந்துகளிலையும் பார்ட்டிகள்லையும் போகும்போது எல்லா வகையான உணவுகளையும் டேரோ சீஸே, அதாவது எல்லா வகையான உணவுகளையும் ஒன்றா வைக்கிறாங்க இல்லையா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு ஸ்வாது கட்டுமட் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடுது. இட்டாலியன் டிலைட் அப்படின்வாங்க, நார்த் இண்டியன் தாபா அப்படின்வாங்க, சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அது என்ன ஆகுது, கட்டு மட்டு ஹோத்தா ரகத்தாக. ஸோ எல்லாரோட டேஸ்ட்டும் வந்து மிக்ஸ் ஆகிடுது. खान पान की मिश्रित या विविध संस्कृति हमें कुछ चीज़ें चुनने का अवसर देती है, हम उसका लाभ प्रायः नहीं उठा रहे हैं. மிக்சட் கல்ச்சர் ஆனது நம்மளுக்கு என்ன தருது அப்படின்னா, எந்த பொருள் உங்களுக்கு வேணுமோ அப்படின்ற ஒரு சூஸிங், நம்மளுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான அவசர், நம்மளுக்கு அதுக்கான ஒரு சான்ஸை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், उसका लाभ नहीं उठा रहे हैं. ஸோ அதோடைய லாபத்தை நம்ம பெறுறதே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, हम अक्सर एक ही प्लेट में कई तरह के और कई बार तो बिल्कुल विपरीत प्रकृति वाले व्यंजन परोसा लेना चाहते हैं. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பிளேட்டில் எல்லா வகையான உணவு வகைகளையும் எடுத்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா பில்குல் விபரீத் பிரகிருதி வாழை அப்படின்னா அட்வர்ஸ் நேச்சர், ஆப்போசிட் நேச்சராக இருக்க ஃபுட் எல்லாமே அதில் இருக்கும். ஒரு ஸ்வீட் இருக்கும், ரொம்பவும் காரமான ஃபுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அது நல்லது இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எல்லாமே ஒரே பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு பொருளுடைய உண்மையான ருசியை கூட நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம், அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம், இந்த மாதிரியே நம்ம பரோசா லேனா சாத்தே ஹே. ஸோ இந்த மாதிரி நமக்கு நாமே நம்ம சர்வ் பண்ணிக்கிறோம். इसलिए खान पान की जो मिश्रित विविध संस्कृति बनी है और लग यही रहा है कि यही और अधिक विकसित होने वाली है, उसे थरक थरक से छांचे रहना ज़रूरी है. இந்த விஷயத்தினால நம்மளோட ரைட்டர் இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ச்சரானது என்ன பண்ணுது, மிக்ஷித் விவித் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் மிக்சட் ஃபுட்ஸை வந்து நம்மளுக்கு தந்து கொண்டே இருக்குது, இன்னும் தந்து கொண்டே இருக்கும். லக் எஹி ரஹா ஹே, இருந்தாலும் அது என்ன பண்ணுது அப்படின்னா அதிக் விக்சித் ஹோனே வாலி ஹே, இன்னும் வந்து ரொம்ப அதில் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த விஷயங்களில் நம்மளுக்கு முன்னேற்றம் இன்னும் நிறைய தேவைப்படுது. விக்சித் ஹோனே வாலி ஹே, அதே மாதிரி சாஞ்சே ரஹனா ஜரூரி ஹே, தரக் சே, அதாவது அப்போ அதுக்கு சான்ஸே அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். ஸோ இது கரெக்டானதா, இந்த மாதிரி நம்ம செய்கிறது கரெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உணவு வகைகளை பற்றின ஒரு ஆழமான ஒரு எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு அடிக்கடி தேவையும் படுது அப்படின்னு சொல்லி நம்முடைய ரைட்டரான பிரயாக் சுக்ல்ஜி சொல்கிறாரு. ஸோ சில்ட்ரன், நம்ம சந்தோஷமாக சாப்பிட்ற ஃபுட் வெரைட்டிஸில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம ரைட்டர் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். ஃபுட்டு நம்ம எல்லாருக்கும் முக்கியம்தான், இருந்தாலும் அது ஹெல்த்தி ஃபுட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் நோய் நொடி இல்லாமல் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.